இன்றைய ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை குணமாக்குவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது குணமாக்குறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடந்து செல்லும் போதெல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலே காணப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பிணிகளிலிருந்து, திமிர்வாதத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து மக்களை குணமாக்கினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்குறவர் பிரதான வைத்தியராய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினாலே அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்க. அவரை நோக்கி ஜெபிங்க. அவர் வழியில நடங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் அவர் சொஸ்தமாக்குவார். எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் அதிலிருந்து உங்களை குணமாக்குவார். அவரிடம் குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பலவிதமான கொடிய நோய்களாக இருந்தாலும், இயேசுவானவர் பிரதான வைத்தியர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தர் குணமாக்குறவராய் இருக்கிறபடினாலே, இயேசு குணமாக்குறவராய் இருக்கிறபடினாலே அவர் மேல் விசுவாசித்து அவர் கொடுக்கிற குணமாக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? பிரைஸ் தி லார்ட்.